மன்னி போய் இங்கே பேசினா அப்படிதான் இருக்கும். அந்த வார்த்தைகள் அரும்பா இருக்கும், பிரியமா இருக்கும், நமக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவன்னா அப்படின்னா பேசி பேசி பலுக்கு பலுக்குல கூத்தேனே. தியாகராஜன் தான் சொல்றார், சொல்லுக்கு சொல் தேன் ஒழுகுமாமே. யாருக்கு? மன்னிட்டையும் சரி அண்ணாட்டையும் சரி. லொலுக்கு மாட்டலாடு சோதருలు గల హరి త్యాగరాజ కుల విభూష మృదు సుభాష రమణీ సమానం ఎవరు. இப்படிதான் பாடினாரோ. சாதாரணமா ராமனை பார்த்தா அப்படிலாம் மனசுக்கு வராது. பெருமாள் உள்ளேந்து பேசுறதுனால நீ சமானம் எவரு, உனக்கு சமானம் யாரா ராமா? ராமா நீ சமானம் எவரு. ஒவ்வொரு சங்கதிக்கும் ஒரு அர்த்தம் சொல்லுவார் நம்ம அண்ணா. முதல்ல நீ சமானம் யாரு? நீ சமானம், உனக்கு யாருப்பா சமானம்? நிரஸ்த சாமியா அதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்சியதே நமகா அப்படிங்கிறது சுகாச்சாரியர். நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி. நிகரற்றதான பெருமாள், தன்னிகரில்லா அப்பன், ஒப்பில்லா அப்பன், ஒப்பிலி அப்பன், அப்பேற்பட்ட பெருமாள். அந்த பெருமாளுடைய வார்த்தைகள் அவ்வளவு இனிமையா இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறார். இப்படி ராமனுடைய சீதையினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குங்கிறத ராமகதாமிரதத்துல விஷயத்துக்கு வரைப்புதான். என்ன சொல்றார் நம்ம அண்ணா? அயோத்தியா காண்டம் மூக்க என்னடான்னா, வாக்கியைஹி தர்மபராயணைஹி பகுவிதைஹி சம்மோகயன்னு சாந்த்வயன்னு ஸ்வச்சந்தம் வனமேவ ஜக்பித பவானி भ्रात्रा च दारैरपि संवादैहि बहुविधैहि कैकेयीं पितरं तथैव नागराणि. ராமன் யாருக்கெல்லாம் பேசினான்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அண்ணாவுடைய ஒரு கிரந்தமும் அப்படித்தான் இருக்கு. ஒரு ஸ்லோகத்தை எடுத்தா அப்படியே அனுபவிச்சுட்டே இருக்கலாம். முதல்ல அயோத்தியா கண்ட ஆரம்பத்தில் வால்மீகி பகவான் பௌரஜன மக்கள், அதாவது அயோத்திய மக்கள்லாம் ராமனை பத்தி பேசினா. அவ என்ன பேசினா, யார்கிட்ட பேசினா? தசரதத்திலே பேசுறான். தசரதத்திலேயே பேசினா. தசரதர் பேசினா, என் குழந்தையாகி ராமனை முடிசூட்டி பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவள்